மிகப்பெரிய விண்கலப்படை பூமி நோக்கி புறப்பட்டது. அவர்கள் பூமிக்கு வரும் செய்தி உலகெங்கிலும் பரவும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. சியன்ஸ் இனத்தின் வருகை பற்றிய செய்தி பூமியில் வெளியிடப்பட்டபோது உலகமே ஒரு கலவையான உணர்வுகளால் அதிர்ந்தது. ஆச்சரியம், உற்சாகம் மற்றும் ஒரு சிறு பயம். காவியா சியன்ஸ் இனம் அமைதியையே விரும்புகிறது என்று உலகிற்கு உறுதி கூறினாள். ஏராவின் அறிவுறுத்தலின் பேரில் இரு இனங்களின் முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பு விண்வெளியில் நடப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. மனித இனத்தின் பதற்றத்தை தவிர்க்க அவர்கள் பூமிக்கு அருகில் வராமல் அமைதியான ஓர் இடத்தை ஏரா தேர்ந்தெடுத்தார். அது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள லகிராஞ்ச் புள்ளி 1. இந்த நடுநிலை இடம் அதிகாரப்பூர்வ மற்றும் பாதுகாப்பான சந்திப்புக்கான முதல் தளமாக விளங்கியது. சந்திப்புக்கான நாள் வந்தது. பூமிக்கு மேல் உள்ள தொலைநோக்கிகள் விண்ணில் நீல நிறத்தில் பளபளக்கும் யூனிட்டி விண்கலப்படையை ஒளிபரப்பின. உலக மக்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு தொலைக்காட்சி திரைகளில் இந்த வரலாற்று தருணத்தை கண்டனர். மனித இனத்தின் சார்பில் காவியாவும் உலக அமைதி கவுன்சிலின் தலைவரும் இன்னும் சில மூத்த விஞ்ஞானிகளும் அடங்கிய குழு அதிநவீன விண்கலமான ஹோப் மூலம் லகிராஞ்ச் புள்ளி 1 அடைந்தது. இரு விண்கலங்களும் மெதுவாக அருகருகே நிறுத்தப்பட்டன. யூனிட்டி விண்கலத்தின் பிரதான கதவு திறந்தது. அதிலிருந்து நீல நிற பளபளப்பான தோல், பெரிய கருவிழிகள் கொண்ட சியன்ஸ் இனத்தவர்கள் தங்கள் பாரம்பரியமான மெல்லிய ஆடைகளுடன் வெளியே வந்தனர். அவர்கள் மத்தியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு காவியாவை நோக்கி ஒரு உருவம் அடியெடுத்து வைத்தது ஏரா. ஏராவுக்கு இப்போது வயதாகியிருந்தது. ஆனால் அவர் கண்கள் அதே ஆழ்ந்த கனிவுடன் பிரகாசித்தன. அவர் காவியாவின் அருகில் வந்தார். காவியாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. காவியா தன் கையில் இருந்த ஏரா தனக்கு அளித்த நீலக்கல்லை நெஞ்சருகே வைத்தவாறே உடைந்த குரலில் ஏரா என்று அழைத்தாள். ஏரா மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தார். காவியா, நான் மீண்டும் வருவேன் என்று எனக்கு தெரியும். நீங்கள் உங்களின் சிக்னலில் அனுப்பிய அந்த சொற்றொடரை எங்கள் மொழியில் அனுப்பியதற்கு நன்றி. உங்கள் அன்பும் கனிவும் மாறவில்லை. இரு இனத்தின் தலைவர்களும் சந்தித்து கைகுலுக்கினர். ஏரா உலக அமைதி கவுன்சில் தலைவரை பார்த்து கூறினார், நாங்கள் பயத்தின் தூதர்கள் அல்ல, நட்பின் தூதர்கள். பல ஒளியாண்டுகளாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்த இணைப்பை இன்று இந்த அன்பு என்ற அலைவரிசை மூலம் பெற்றுள்ளோம். முதல் சந்திப்புக்கு பிறகு சியன்ஸ் இன மனிதர்களுக்கு தங்கள் அதிநவீன ஆற்றல் மற்றும் நீடித்த வாழ்வு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கியது. காவியா மற்றும் ஏரா இருவரும் இணைந்து ஸ்டார் பாத் என்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினர். அந்த பனி படர்ந்த மலையில் தொடங்கிய ஒரு சாதாரண பயணமும், ஒரு சிறுமியின் துணிச்சல் நம்பிக்கையும், ஒரு வேற்றுகிரக விஞ்ஞானியின் ஆழமான கனிவும் அண்டத்தின் 2 நாகரிகங்களை இணைத்து அமைதி, அறிவு மற்றும் அன்பின் புதிய சகாப்தத்திற்கு அடித்தளம் அமைத்தது. அன்பு தொடர்கிறது. 2 இனங்களும் தயார்.